நான் பிரபாகரனை பார்த்தேன். நான் விருந்து சாப்பிட்டேன், வெஜிடேரியன் சாப்பிட்டேன். ஆமக்கறி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், பிரபாகரனை வந்து எங்க அண்ணன் பார்க்கல, படம் எடுக்கல, எல்லாம் பொய் தான். இப்ப என்னடா அதுக்குன்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். இவன் சொல்றான், இவர் சரி மரியாதை பேசுவோம், ஏன்னா மீசெல்லாம் பெருசா இருக்குல்ல. இவர் சொல்றாரு, வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன், நான் ஆமக்கறிக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, சாப்பிட்டல்ல, அதுல உப்பு இருந்ததா? நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா? அந்த சுவையை பார்த்தியா? அப்படி பார்த்திருந்தீனா பிரபாகரனை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்சேவை பார்த்த? ஏய், எப்படிராது? பிரபாகரனையும் பார்த்த, ராஜபக்சேவும் பார்த்த. ஓ, உப்பு போட்டு திங்கல போலுது, அதனால தான் பிரபாகரனுக்கு துரோகம் பண்ணியும் ஈழத்தமிழர் அழியணும்னு நினைச்சியோ? இந்தியாவில், குறிப்பா தமிழகத்தில், இந்தியாவில் 3 பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும், மேதகு பிரபாகரன் இறக்க வேண்டும் என்று 3 பேர் நினைத்தார்கள். அந்த 3வரில் ஒருவர் கருணாநிதி. மத்த 2 பேர் யாரா? இன்னமும் தேடுறேன், இவனா இருப்பானா அவனா இருப்பானா அப்படின்னு இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா. அதை விட்டுட்டு துரோகி கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி இனத்திற்காக வேலை செய்யறவங்கிட்ட இப்பெல்லாம் வந்து நிக்காதீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சீமான் இந்த சமூகத்தின் அபாயம், அப்பெல்லாம் அந்த டிரான்ஸ்பார்ல போட்டு வந்துருமா, அபாயம் போட்டு ஒரு முக்கோண கூறி, அந்த மாதிரி சீமான் அபாயம். சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் 1000 பெரியார்களை உருவாக்க வேண்டும். எவ்வளவா? 1000 பெரியார்கள். ஏண்டா, ஒரு பெரியார் வந்தே நாங்க நாசமா போய் நாரடிச்சு, இப்ப நாங்க எடுத்து இப்ப பிரிஞ்சு மேய்ச்சி, இந்த நாய் நல்ல நாய் இல்ல, இந்த நாய் வேற நாய், இது பொம்பளை சோக்கு நாய், அப்படிலாம் இன்னைக்கு வந்து நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில இன்னும் ஒரு 1000 பெரியார்கள் உருவாக்குவோம். அப்புறம் 1000 மணியம்மை, அப்புறம் 1000 அண்ணாதுரை, 1000 கருணாநிதி. ஏன்னா பெரியார் ஒரு பெரியார் தான் ஒரு அண்ணாதுரை வராரு, ஒரு கலைஞர் வராரு, ஸ்டாலின் வராரு, உதயநிதி வராரு, இன்பநிதி வராரு. அப்ப ஒரு 1000 பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டா ஒரு 1000 அண்ணாதுரை வருவாரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னு அவன் வீட்டுல மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்துல வந்தாலும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1000 கருணாநிதி வருவாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? 1000 ஸ்டாலின் வருவாரு, 1000 உதயநிதி வருவாரு, 1000 இன்பநிதி வருவாரு. ஏன்னா இவெல்லாம் உண்மையில சோற போட்டுதான் திங்கிறானுங்களா இல்ல வேற ஏதாவது தான் திங்கிறானுங்களா? இந்த சந்தேகம் நமக்கு இயல்பா வருதா இல்லையா? யாரா துரோகி? தனியா நின்று என்ன புடுங்க போற? சரி, நீ என்னடா புடுங்கிட்ட? தனியா நின்று நீ என்ன புடுங்க போற? சரி, கும்பலா இருந்து நீங்க என்ன பண்ணுங்க? கும்பலா இருந்து அங்கதானே வாட்ச்மேன் வேலை தானே செய்றீங்க. அண்ணா அறிவாலயத்தில் தானே உங்களை கட்டி இருக்கு. திராவிடம் வந்து திராவிடத்தால் நாம வீழ்ந்தோம்னு சொல்றோம். இந்த பயல் என்ன சொல்றாங்க? திராவிடத்தால் நாங்க வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஒரு கருத்தை சொல்றான். ஏன்னா திராவிடத்தால கட்சி கூட்டணி தலைவர்கள் என்ற பேர்ல நீங்க ஒன்னா வாழ்ந்திருக்கலாம், இங்க இருக்கிற தமிழர்கள் வாழலடா, அதால திராவிடம் நம்மளை வீழ்த்தியதுடா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம இருக்கிறோம். சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத பறிமுதல் பண்ணி வச்சிட்டான். ஏண்டா, உனக்கு மட்டும் எப்ப மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க திருமாவளவனுக்கு? எப்படி இது? நீ யாரோட ஆளு? நீ வந்து தமிழினத்தின் ஆளா, ராஜபக்சவின் ஆளா? நீ குறை சொல்ற நீ குறை சொல்ற சீமான் அவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து. உங்களை மாதிரி அல்ல கைகள் தாண்டா அந்த சமூகத்துக்கு ஆபத்து. இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணு, மாமா வேலை, காட்டி கொடுக்கிற வேலை, கூட்டி கொடுக்கிற வேலை, இதெல்லாம் தான் இவங்க செய்யறான். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மனிதனை, சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று தான் நாங்க சொல்றோம். இப்ப ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் அந்த கட்சியில வந்து இணைஞ்சார். நாங்க வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே திமுக சொன்னார்கள், அந்த ஆதவ அர்ஜுனை கட்சியை விட்டு எடியான. நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன், ஆதவ அர்ஜுன் திமுகவின் ஆள் தான். திமுக தான் ஆதவ அர்ஜுனை ஏவி விட்டுருக்கு. அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக. அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லிட்டு வரேன். இப்போ அதை வந்து கட்சியை விட்டு போயிட்டார். முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்குள்ள உயர்நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகரத்து வந்துடுச்சு, அப்புறம் எப்பரா உறவு தொடரும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது
டைவர்ஸ் வாங்கிட்டீங்க. அப்புறம் வந்து நாங்க பிசிக்கலா உறவோடு இருக்கிறோம் சொல்ற மாதிரிலாம் இருக்கு. அவன் உங்க கட்சியை விட்டு போயிட்டான், கட்சியை எடுத்துட்டு நீங்க கட்சியை உடைக்க வந்தான்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவையும் திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்க உறவோடு தான் இருக்கிறோம், நாங்க கொள்கையோடு இணைந்து இருக்கிறோம்னு திரும்பவும் குறை சொல்றான். நீ என்ன வேணாலும் உங்க கட்சியில் நீ பண்ணு, ஆனா செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே 1% உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆனா நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டதுக்காகவே நீ பட்டியல் சமூகக்காரனா ஏத்துக்க முடியுமா? நீ என்ன பண்ண? இது வரைக்கும் நான் அண்ணா அறிவாலயத்தை வளர்த்த, கலைஞரை முதல்வர் ஆக்குறேன், என்னால் தான் கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆனான்னு சொன்னேன். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தான் முதல்வர் ஆனான்னு சொன்னேன். நாங்கெல்லாம் சேர்த்து எங்க அண்ணன் திருமாவளவனை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த மனுஷன் இல்ல ஸ்டாலின் ஆக்கிட்டோம், அடுத்து உதயநிதி முதல்வராக்குவோம்னு சொல்றாரு. உனக்கு சீமானை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியாவது இருக்கா? அண்மையில அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னார். பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியாது என்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதல்வராக்கத்துக்கு நாங்கள் தயார் என்று சொன்னார். அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார். ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை, ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராவதற்கு நாங்கள் தயார், நாங்கள் ஆதரவளிக்க தயார்னு சொன்னாரு. அந்த தைரியம் அதை நீ பாராட்ட வேணாம். ஏண்டா திட்டுற? வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்க வந்து குலைக்கிறீங்களே. இந்த பெரிய மீசை வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி பேசணும்னு வச்சீங்க, மீசையை எடுக்க வேண்டிய கட்டாயம் நான் செய்ய வேண்டாம், நாங்க செய்வோம். வேற யாருன்னா செஞ்சா தானே? நாங்க ஒரு தலித்து, நாங்க ஒரு எஸ்சின்றதுக்காக பிசிஆர்ல கேஸ் கொடுப்போம், வந்து மீசி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து இதோடு செந்தமன் சீமான் அவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க. செந்தமன் சீமான் அவர்களை விமர்சிப்பது என்பது தமிழகத்திலே இருக்கிற 36 லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம். தயவு செஞ்சு திருந்திக்கோ. உனக்கும் சேர்த்துதான் அண்ணன் போராடுறாரு, உனக்கும் சேர்த்துதான் ஆட்சி அதிகாரத்துல நாம போகிறோம் சொல்றாரு. சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிலாம் சொல்றாரு. ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். என்ன சொல்றாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும்ல. அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீ தான் வாழும் அம்பேத்கர்னு சொன்னல. தமிழக அரசியல்ல எனக்கு தெரிந்தவரை மூப்பனார் அவர்கள் யாரையும் கொஞ்சம் கடிந்து கூட பேசாதவர். மூப்பனார் கபிஸ்தலம் பண்ணையிலே 2 வரிசையில் சோறு போடப்படுகிறது. பிசிக்கு ஒரு லைன், எஸ்சிக்கு ஒரு லைன். சுப்பிரமணிய சாமி ஒரு செய்தியை வெளியிடுறார். உடனே மூப்பனார் அவர்களை ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடை போட வச்சு சாப்பிட்டு அந்த படத்தை எடுத்து பேப்பர்ல போடுறாங்க. அப்போ எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு, மூப்பனார் என்ன தாழ்த்தப்பட்டவன் வீட்டில் மலத்தையா தின்னார், சோறு தானே தின்னார் அப்படின்னு பேசினாரு திருமாவளவன். கொஞ்ச நாள்ல என் தாய் சொல்லை தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் சொல்லை தட்டியதும் இல்லை, தட்ட போவதும் இல்லை அப்படிலாம் சொன்னி. அப்பெல்லாம் உனக்கு ரெட்டராக்கு இல்லையா? இன்றைக்கு திராவிடம் யாருக்கு எதிர்? நீங்க உங்க பிறந்த நாள்ல தாய் சிறுத்தைன்னு சொல்றீங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு? இது திராவிட சிறுத்தை அப்படிங்கிறாரு. எழுச்சி தமிழர் அப்படின்னு எல்லாரும் அவரை போற்றோம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? இவர் வந்து எழுச்சி திராவிடர் அப்படின்னு சொல்றாருல்ல. இவர்கள் பிழைப்பதற்கு திராவிடர்கள் தமிழர் என்று ஒரு உருட்டுறான், அப்புறமேட்டா திராவிடம்ன்றான். ஆனால் உண்மையான தமிழராக இருக்கிற திருமாவளவன் போன்றவரை எல்லாம் இவன் பிழைப்புக்காக திராவிடனா மாத்தி நிக்கிறானே, இது வந்து ரெண்டா தெரியலையா? இப்போ இவர்கள் நோக்கமே சீமானை தமிழக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். எப்படி சீமானை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவ? பெரியார சொல்லிட்டாரு, பிரபாகரன் கூட போகல, இதை சொல்லித்தான் அப்புறப்படுத்துவதே தவிர சீமான் பேசுற அரசியலை சொல்லி நீ என்றைக்காவது அப்புறப்படுத்த முடியுமா? இன்றைக்கு சீமானை எதிர்ப்பதற்கு யாரை தயார் பண்றான்? திருமாவளவன் என்ற ஒரு நபரை தயார் செய்து, நான் கூட அண்ணன் கிட்ட பர்சனலா 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா அண்ணன் சொல்லாதீங்கண்ணே, நீங்க அண்ணன் சொல்ற அளவுக்கு தகுதியான தம்பியோ அண்ணனோ திருமாவளவன் இல்லை. திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிறார்.
அவருக்கு தமிழர் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம்லாம் இல்ல. இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தார். இல்ல நாங்க எப்படியாவது ஒரு எஸ்சிய முதல்வராக்கினோம், அதிகாரம் கைக்கு வரணும். சரி வரணும். அப்புறம் பார்த்தோம்னா இல்ல உடனே திருமாவளவன் சொல்றாரு, எந்த காலத்திலும் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் முதல்வராக ஆகவே முடியாதுன்னாரு. 7 பேர் இதுக்கு முன்னாடி முதல்வர் ஆயிருக்காயா? 7 பேர் முதல்வர் ஆயிருக்கான். மீசையை முறுக்கிறான், அடி 2 முறுக்கு. திமுக கொடி இருப்பதால் அவர்கள் திமுக காரர்களா? விடுதலை சிறுத்தை வேட்பாளராக நின்று ஜெயிச்சதால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளா? அவர்கள் திமுக தானே. என்ன தவிர எங்க அண்ணன் திருமாவளவனை தவிர எல்லாரும் திமுக தானே. ஆதவ அர்ஜுனுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா? எங்க அண்ணன் நல்லவன் வல்லவன் அப்படி எல்லாம் சொல்லணும். இவன் எல்லாம் ஸ்டாலின் நல்லவர், ஏன் நீ அவரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்றான். அதற்காகத்தான் இன்றைக்கு திருமாவளவன் அதே நினைப்போட எப்படி விசிகாவில் நின்று ஜெயிச்சவங்களாம் விசிக இல்ல திமுகன்ற மாதிரி திமுக கொடி கட்டியதால் அவர்கள் திமுக காரர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆம்பளை போல ட்ரெஸ் போட்டிருப்பதால் அவன் எல்லாம் ஆம்பளை என்று சொல்ல முடியுமா? பிறப்பினால் தமிழர்கள் என்பதால் இவர்களை தமிழர் என்று சொல்ல முடியுமா? என்னடா கதை இது? தமிழர்களே, எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழர்களை அசிங்கப்படுத்துவதற்காகத்தான் இங்கே ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் பறையறி, நீங்க சீமான் முன்னாடி போய் நின்று சீமானுக்கு ஓட்டு கேட்கறீங்க. குறிஞ்சாங்குளத்துல சீமான் நேரடியாக ஆதி பறையர்குடி 4 பேர் சாமி கும்பிட போனா, என் சொந்த மண்ணில் எனக்கு சாமி வேண்டான்னு சிலை வச்சான். அவனோட கழுத்தை அறுக்கிறது கூட பரவாயில்லைங்க. கொலை பண்றதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நமக்கு ஒருத்தன் ஆகல விட்டா அவர் எதனா முந்திருவார் போலதுன்னு போது நாம இயல்பா அது செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை எல்லாம் அது இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுது? நீ வாழ்வதற்கு ஒருத்தன் அச்சுறுத்தலாக இருக்கிறான், உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னா நீ கொலை கூட பண்ணலாம், அது தற்காப்பு தான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கிற போது கொலையெல்லாம் சாதாரணம் தான். ஆனா 4 பேரை சாமி கும்பிட போறான்னு அவனை கொலை பண்ணிட்டு அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து மாத்தி ஒருத்தனை வாயில வச்சான். அது என்ன தெரியுமா அர்த்தம்? நாங்க 4 பேர் செத்ததை பத்தி கூட இல்லை, ஒரு 7 பேர் மேல உள்ள செத்தான். ஆனால் தமிழர்கள் என்ற பெயரில் உரிமை கேட்டா வாயில இதை தாண்டா வைப்போம்னு சொன்னான்ல. அப்படி சொல்லுகிற போது அவன் உரிமையை மீட்பதற்கு 32 ஆண்டுகள் கழித்து ஒருவன் புகார் கொடுத்து அதை மறு விசாரணைக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த மூர்த்தி வந்த அண்ணனை கூப்பிட்டேன். ஏன்னா நாம குறிஞ்சாங்குளம் போகணும்னு போவன் தம்பினாரு. அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிஞ்சாங்குளம் அந்த ஈகியர்களுக்கு நினைவேந்தல் நடத்துகிற சீமானை விட்டா எவன்டா அங்க தமிழன்? கேட்கறான், யார் இங்க தமிழன்? யாரா? நாங்க தான்டா. பாத்துக்க. ஏன் உங்களுக்கு சந்தேகம்? நீ இந்த சந்தேகத்தை உங்க அம்மா கிட்ட கேட்டிருப்ப. உங்க அம்மா என்ன சொல்லிருக்கோம்? டைம் வேற இல்ல. உங்க அம்மா என்ன சொல்லிருக்கான்? டேய் நைனா, இப்ப அது பழைய கதை எதுக்குடா? பழைய கதை எதுக்குடா? இல்லம்மா, அது எல்லாம் இந்த சீமான்னு ஒரு ஆள் வந்துட்டாரு, தமிழன் யாரான்னு கேக்குறாரு. நம்ம யாருமா? டேய் போடா, அந்த ஆளுக்கு வேற வேலை நடக்குது. அது யாராவது பேசிப்போண்டா, நாம திராவிடர்ரா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்கிட்ட உங்க அப்பன் பேரை கேட்கற, உங்க அப்பா ட்ரெஸ் கேட்கற அப்படின்னு அந்த அம்மா விரட்டிச்சு ஒண்ணுவோ. டேய் அதால இவன் பலவாறு பிறந்தவன் என்பதை நிரூபிப்பதற்கு அதை எவனும் கேட்டக்கூடாது. நீங்களாம் யாரா தமிழ்நாட்டில்? யார் தமிழன்? இவர்னா சீமான் தாசில்தாரா? சர்டிபிகேட் வச்சிருக்காரா? சீமான் சர்டிபிகேட் கொடுப்பாரா? இவர் எந்த லேபிளடா தமிழனுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை கொடுத்தா? டேய், ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் சீமானுக்கு உத்தரவாதம் தரேன்டா. சீமான் தான்டா தமிழ்நாட்டில் எவன் தமிழன் எவன் தமிழன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு அத்தாட்சியை சீமானுக்கு தருகிறோம். இங்க இருக்கிற வந்தேறி திராவிடர்கள் வந்து கேளுங்கடா, உங்களுக்கு திராவிடன் வேணா சர்டிபிகேட் தரோம். ஒப்பம் பேர் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, உன் பேர் தான் பிரச்சனை. ஒப்பம் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன, அது பிரச்சனை இல்லை. உன் பேர் தான் பிரச்சனை, அதால உங்களுக்கு சர்டிபிகேட் தரும். இதோடு தயவு செய்து தமிழகத்தில் இருக்கிற சீமான் மீது நீங்க என்ன வேணாலும் அலிகேஷன் போடுற, ஒரு மயிருக்கு எங்களுக்கு கவலை இல்லடா. ஆனா தமிழன்னு கேட்பதற்கு சீமானுக்கு உரிமை இல்லை. யார் சீமான் அப்படின்னு இதோட ஒரு பய கேட்டீங்க, செருப்பு பிஞ்சுன்னு தமிழகத்தில். இன்னும் எவ்வளவு நாள் இந்த கேள்வியை நாங்கள் அனுமதிப்போம்? நாங்க சொல்லண்டா, எங்க அண்ணன் தானே கேட்பாரு, அந்த சர்டிபிகேட் மொத்தம் அவர்கிட்ட தானே இருக்குது. உங்ககிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்க,
அதை பிளாக்ல வித்து அதிலையும் பல கோடி அடிப்பதற்கு நீங்கள் தயாராகி இருப்பீர்கள். எனவே நான் திரும்பவும் சொல்றேன், ஓட்டுங்கிறது அம்பானி நினைச்சாலோ சரி, அதானி நினைச்சாலோ 2 ஓட்டு ரெட்டல நினைச்சிட பாருங்க, 2 ஓட்டை போட முடியாது. நீயும் ஒரு ஓட்டு தான். ஏன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் அவர் கூட அவர் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் பாவம் வேண்டாம், சரி இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எத்தனை இடைத்தேர்தல் தான் தமிழகம் சந்திக்கும். ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தல் EVKS நடந்த எலெக்ஷன் வச்ச போதே சொன்னாயோ இன்னொரு இடைத்தேர்தல் வந்துடும் பொழுது ஏன் இது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி நீங்கள் அவர்களை ஜெயிக்க வச்சீர்கள். எனவே தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள், சீமான் தான் தமிழ் புத்துள்ளன், சீமான் தான் தமிழினத்தின் கடைசி ஆயுதம். அந்த ஆயுதத்தையும் இழந்துட்டு இன்றைக்கு எப்படி ஈழத் தமிழர்கள் அந்த பிரபாகரன் என்ற ஒரு நபரின் தலைமை இல்லாமல் அல்லோலப்படுகிறார்களோ அதே மாதிரி தமிழகத்திலே இருக்கிற தமிழர்கள் அல்லோலப்பட வேண்டிய நிலை மிக விரைவிலே வரும். அதற்கு ஒரே ஒரு தடுப்பு காப்பு அரண் செந்தமிழன் சீமான்.